மார்னிங். ஓபிட்டல்கள் என்ன வகையான பிணைப்புகளை தோற்றுவிக்கலாம் என்பது தொடர்பாக பார்த்திருந்தாங்க. அதுல 2 எஸ் ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகைக்கு உட்பட்டால் அவை எப்போதும் சிக்மா பிணைப்புகளை மாத்திரம் தோற்றுவிக்கும். ஒரு எஸ் ஓபிட்டலும் ஒரு பி ஓபிட்டலும் மேற்பொருந்துகைக்கு உட்பட்டாலும் அவை எப்போதும் சிக்மா பிணைப்புகளை மாத்திரம் தோற்றுவிக்கும் சொல்லியிருந்தாங்க. பி ஓபிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்துகைக்கு உட்பட்டால் மட்டும்தான் சிக்மா பிணைப்பு பெறும் சொல்லியிருக்கு. அப்ப பை பிணைப்பை யார் தோற்றுவிக்கலாம்? எந்த ஒரு எஸ் ஓபிட்டலும் பை பிணைப்பை தோற்றுவிக்க முடியாது. எஸ் ஓபிட்டல் சம்பந்தப்படுற பிணைப்பு ஒருபோதும் பை பிணைப்பாக இருக்க முடியாது. அப்ப பி ஓபிட்டல்கள் தான் பை பிணைப்பை தோற்றுவிக்க வேண்டும். அதுவும் நேர்கோட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபட்டால் சிக்மா பிணைப்பு தான் தோன்றும். ஆகவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம், பி ஓபிட்டல்கள் பக்கவாட்டு மேற்பொருந்துகைக்கு உட்படுவதன் மூலம் இந்த நேர்கோட்டு மேற்பொருந்துகை பக்கவாட்டு மேற்பொருந்துகை நீங்க விளங்கிக் கொள்ளவும் பை பிணைப்புகள் உருவாகும். இது ரெண்டும் ஒரு மேற்பொருந்துகார். இது ஒன்று அதொன்று இல்லை. இது ஒரு ஓபிட்டல், இது இன்னொரு ஓபிட்டல். அப்ப ரெண்டுக்கும் ஒரு மேற்பொருந்துகார். இவ்வளவும் சேர்ந்ததான் ஒரு பை பிணைப்பு. இதை நாங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல காட்டுவதற்காக கொஞ்சம் இடைவெளியை கருதி கொள்வோம். இடையில ஒரு சிக்மா பிணைப்பை காட்டுவதற்காக. ஆகவே இந்த மேற்பொருந்தி ஒரு கோட்டாலையும் இந்த மேற்பொருந்தி ஒரு கோட்டாலையும் நாங்கள் குறிச்சு கொள்வோம். இவ்வளவும் சேர்ந்தது ஒரு பை பிணைப்பு. இவ்வளவும் சேர்ந்தது ஒரு பை பிணைப்பு. கிளியரா இருக்குதான்? அடுத்தது நான் இன்னும் ஒரு 3 ஓபிட்டலை பற்றி கழிச்சிருந்தால் sp ஓபிட்டல், sp2 ஓபிட்டல், sp3 ஓபிட்டல். இவற்றை மின்னதிர்த்தன்மை படிப்பிக்கும் போது சும்மா கேள்விப்படுங்க, நாங்கள் புறவை படிப்போம்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த படிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை ஒதுக்கிக்கொள்ளோ, இப்ப இது வேண்டாம். இவற்றை நாங்கள் கலப்பு ஓபிட்டல் என்று சொல்லுவோம். கலப்பு ஓபிட்டல். எஸ்ஸும் பியும் இந்த ஓபிட்டல்ல இருக்கு. ஆகவே அது கலப்பு ஓபிட்டல். எஸ் ஓபிட்டல் கோள வடிவம், பி ஓபிட்டல் டம்பல் வடிவம். இந்த கலப்பு ஓபிட்டல் இரண்டினதும் விளைவாக கிடைக்கிற ஓபிட்டல் இப்படித்தான் இருக்கு. ஒரு sp ஓபிட்டல் அல்லது sp2 ஓபிட்டல் அல்லது sp3 ஓபிட்டல் இப்படித்தான் இருக்கு. அப்ப இந்த கலப்பு ஓபிட்டல்கள் ஒருபோதும் பக்கவாட்டு மேற்பொருந்துகைக்கு பொருத்தப்பாடற்றது. ஆகவே நான் உங்களுக்கு நோட்ல குறிப்பிட்டிருக்கிறேன், இங்க குறிப்பிட்டது போல கலப்பு ஓபிட்டல்கள் யாவும் சிக்மா பங்கீட்டு பிணைப்புகளை மாத்திரம் தோற்றுவிக்கும். எங்கெல்லாம் கலப்பு ஓபிட்டல் பிணைப்பில் இருக்குதோ அந்த பிணைப்பெல்லாம் சிக்மா பிணைப்பாக காணப்படும். அப்ப பி ஓபிட்டல்கள்லாம் நீங்க பை பிணைப்பை தோற்றுவிக்க போகும். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. பை பங்கீட்டு பிணைப்பு. பை பங்கீட்டு பிணைப்பு. பை பங்கீட்டு பிணைப்பு. இதை ஷோர்ட்டாக பை பிணைப்பு என்று சொல்லிக் கொள்ளும். பை பிணைப்பு. வைக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. பை பிணைப்பு.
இரண்டு அணுக்களின் தனி இலத்திரன்களை கொண்ட இரண்டு அணுக்களின் தனி இலத்திரனை கொண்ட இரண்டு அணுக்களின் தனி இலத்திரனை கொண்ட p அணு ஓபிட்டல்கள் பக்கவாட்டு மேற்பொருந்துகை மேற்பொருந்துகையில் ஈடுபடுவதன் மூலம் பைப் பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாகின்றது. பைப் பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாகின்றது. அடுத்த பந்தியாளி கொள்ளுவோம். இரண்டு அணுக்களுக்கிடையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் காணப்படுமாயின் அவை பைப் பங்கீட்டு வலு பிணைப்புகள் ஆகும். போன வகுப்பிலே நான் அதை குறிப்பிட்டிருந்தேன். இரண்டு அணுக்களுக்கு இடையில உருவாக்கப்படுகின்ற முதலாவது பிணைப்பு சிக்மா பிணைப்பு. அங்க பை பிணைப்பே இருக்காது. ஏதாவது ரெண்டு அணுக்களுக்கு இடையில ரெண்டு பிணைப்பு அவதானிக்கப்படுமாக இருந்தால் முதலாவது பிணைப்பு சிக்மா பிணைப்பு, அடுத்த பிணைப்பு பை பிணைப்பு. இரண்டு அணுக்களுக்கு இடையில மூன்று பிணைப்பு காணப்படுமாக இருந்தால் முதலாவது பிணைப்பு தான் சிக்மா பிணைப்பு, ஏனைய ரெண்டும் பை பிணைப்பு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. போன வகுப்பு நோட் பண்ணி. இரண்டு அணுக்களுக்கு இடையில ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் காணப்படுமாக இருந்தால் அவை பை பிணைப்பு. அந்த ஒரு பிணைப்பு தான் சிக்மா பிணைப்பு. இரண்டு அணுக்களுக்கு இடையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் காணப்படுமாயின் அவை பைப் பங்கீட்டு வலு பிணைப்புகள் ஆகும். உதாரணத்துக்கு ஏபி என்ற ரெண்டு அணுக்களுக்கு இடையில ஒரு பிணைப்பு மட்டும் இருந்தால் அது சிக்மா பிணைப்பு. ஏபி என்ற அணுக்களுக்கு இடையில ரெண்டு பிணைப்பு இருந்தால் அதில் ஒன்று சிக்மா ஒன்று பை. ஏபி என்ற ரெண்டு அணுக்களுக்கு இடையில மூன்று பிணைப்பு இருந்தால் அதில் ஒன்றுதான் சிக்மா பிணைப்பு, மற்ற ரெண்டு பை. இரண்டு அணுக்களுக்கு இடையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் காணப்படுமாயின் அவை பைப் பங்கீட்டு வலு பிணைப்புகள் ஆகும். ரெண்டு பி ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபடுவதன் மூலமாக பைப் பிணைப்பை தோற்றும்.
நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு p ஆர்பிட்டல், சோடியாக்கப்படாத ஒரு இலத்திரனை கொண்ட p அணு ஆர்பிட்டல், சோடியாக்கப்படாத இலத்திரனை கொண்ட இது இன்னொரு p அணு ஆர்பிட்டல், ரெண்டும் மேற்பொருந்துகை என்று சொன்னால் பக்கவாடு. பக்கவாடு இதுக்குள்ள சோடியாக்கப்படும். இதான் பாய்ப்பினை. பக்கவாட்டு மேற்பொருள் வாய்ப்பினை உருவாகும். இதை நாங்கள் சில நேரத்தில் என்ன செய்வோம் சொன்னால் கொஞ்சம் வெட்டவாக காட்டிக்கொள்ளும். என்றால் பிணைப்புகளை காட்டிகள் எங்களுக்கு கடினமாக இருக்கும். சமச்சீராக பரவி இருக்கும். p ஆர்பிட்டல் வடிவம் ஏற்கனவே அல்லது ஒன்றில கதைச்சிருக்கேன். அப்படித்தான் இருக்கும். இரண்டு ஆர்பிட்டலை கொஞ்சம் எட்ட காட்டி நாங்கள் இப்படி இலத்திரன் பெரம்பல இப்படி காட்டுறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பைப்புடன் சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்ட அணு ஆர்பிட்டல்கள் சோடியாக்கப்படுவதற்காக மேற்பொருந்துகைக்கு உட்படும். அப்படி மேற்பொருந்துகைக்கு உட்படுவதன் மூலம் உறுதியடையும். அந்த மேற்பொருந்துகை அந்த ஆர்பிட்டல் வடிவத்தை பொறுத்து, அது மேற்பொருந்துகின்ற முறையை பொறுத்து இரண்டு வகையான பிணைப்புகளை தோற்றுவிக்கலாம். ஒன்று சிக்மா பிணைப்பு, மற்றது பை பிணைப்பு. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. F2 மூலக்கூறின் உருவாக்கம். F2 மூலக்கூறின் உருவாக்கம். F2 மூலக்கூறு எவ்வாறு உருவாகுது என்று பார்ப்போம். F2 மூலக்கூறின் உருவாக்கம். F2 மூலக்கூறின் உருவாக்கம். சரி, F2 மூலக்கூறின் உருவாக்கம். F2 அணுவன் 7 உடைய ஒரு மூலகம், 9 உடைய ஒரு மூலகம். அதுல இருக்கிற புளோரின் அணுவன் 9. இலத்திரன் நிலை அமைப்பின்படி 1s2. இந்த s ஆர்பிட்டல், முதலாவது s ஆர்பிட்டல் சோடியாக்கப்பட்ட இலத்திரன்களை கொண்டிருக்கு, அதாவது பேர் இலத்திரன் காணப்படும். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல S2P5 7 இலத்திரன்கள் இருக்கு. அதுல இருக்கிற 2s ஆர்பிட்டலும் பூரணமாக சோடியாக்கப்பட்டிருக்கு. ஆனால்
2p இருக்கிற இலத்திரங்கள் மட்டும் சோடியாக்கப்படாமல் இருக்கு. அதுலயும் ஒரு ஓபிட்டல்ல தான் சோடியாக்கப்படாத இலத்திரம் இருக்கு. இதுதான் இந்த சோடியாக்கப்படாத p ஓபிட்டல். இதுதான் சோடியாக்கப்படாத p ஓபிட்டல். இந்த p ஓபிட்டல் வடிவம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படும். p ஓபிட்டல்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான தளத்தில் காணப்படும். 3 p ஓபிட்டல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. 3 p ஓபிட்டலும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. இந்த தளமும் இந்த தளமும் செங்குத்தாக. இதற்கு செங்குத்தாக இப்படிதான் அடுத்த ஓபிட்டல் இருக்கு. சரியா? இந்த போட்டுக்கு செங்குத்தாக இதுல ஒரு பேனியை வச்சிருந்தா இந்த பேனின்ற தளத்துலதான் அடுத்த ஓபிட்டல் இருக்கும். அதை தளத்துல முப்பரிமாணத்துல காட்டினாங்க. ஆகவே அதை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா இப்படி காட்டிக்கோம். அது உள்ள போகுது, இது வெளியில வருதுன்னு அர்த்தம். வேற வழி இல்லை. இந்த ஓபிட்டல் ஒன்று இது உள்ள போட்டுது, இது வெளியில நிற்குது. அப்ப இது உங்களுக்குமே தெரியாது. போட்டுக்குள்ள நிற்கும், இது போட்டுக்கு வெளியில நிற்கும். அந்த 3 தளமும் பிளமிங் என்ற விதியில நீங்கள் பயன்படுத்தின 3 தளங்களையும் பற்றி தான் இதுல நான் காட்டுறேன். இந்த p உபசக்தி மட்டத்துல 3 p ஓபிட்டல்கள் இருக்கு. px, py, pz என்று திசைகளை குறித்து கொள்றோம். இந்த 3ம் சக்தி வடிவம் பருமன்ல ஒன்று ஒன்று ஒத்ததண்டு ஏற்கனவே கதைச்சிருக்கோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓபிட்டல் இந்த தளத்தின் வழியே இருக்கு. ஒரு p ஓபிட்டல் இந்த தளத்தின் வழியே இருக்கு. இவ்வளவும் சேர்ந்து ஒரு ஓபிட்டல். இதுக்கு நீங்கள் வேணுமென்றால் பேர் வச்சு கொள்ளலாம். எக்ஸ் என்று வைக்கலாம், y என்று வைக்கலாம், z என்று வைக்கலாம். எல்லாம் சர்வ சமனான. நான் p y என்று வச்சுக்கொள்ளும். சரியா? எக்ஸ் என்று வைக்கலாம், y என்று வைக்கலாம். இதை சொல்லுங்க. அடுத்த ஓபிட்டல் வந்து இதுல இந்த ஓபிட்டல் இதான்னு சொன்னால் இந்த ஓபிட்டல் அது ஒரு தளத்திலே இருக்கு. கம்பல் ஷேப், 2 பக்கமும் சமச்சீராக இருக்கு. இதை நீங்கள் px என்று சொன்ன z என்று சொன்னாங்க. அடுத்த 3வது ஓபிட்டல் இதுக்கு செங்குத்தாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல என்னால் அதை காட்ட முடியாது. ஆகவே நான் இதுக்குள்ள இப்படி காட்டுறேன். நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது. இது இந்த தளத்துல இருக்கு. சரி, அப்ப இதை நான் p set என்று குறிச்சு கொண்டேன். இந்த ஓபிட்டலை p set என்று குறிச்சு கொண்டேன். இதை நான் px என்று சும்மா அடையாளப்படுத்திக் கொள்றேன். அப்ப இது py, இது p set. அப்ப இந்த இலத்திரன் நிலையமைப்பு வரைபடத்தின்படி ஒரு எக்ஸ் ஓபிட்டல் சோடியாக்கப்படாத இலத்திரனை கொண்டிருக்கு. மற்ற 2 ஓபிட்டல்களும் சோடியாக்கப்பட்ட இலத்திரங்களை கொண்டிருக்கு. அப்ப இந்த ஓபிட்டல்கள் ஏற்கனவே நிரம்பி இருக்கு. பவுலிங் என்ற தவிர்க்கை கோட்பாடுகள் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுது. ஒரு ஓபிட்டலுக்கு 2 இலத்திரங்கள் தான் மேக்சிமம் இருக்கலாம்னு சொல்லி. அப்ப அவை சோடியாக்கப்பட்டிருக்கு. இந்த ஓபிட்டல் தான் பாவம் ஒரு இலத்திரனை கொண்டிருக்கு. ஆகவே இது என்ன செய்யுது என்று சொன்னால் இன்னொரு p ஓபிட்டலோட மேற்பொருந்து. இது ஒரு f அணுவினுடைய p ஓபிட்டல் வடிவம். ஒரு f அணுவினுடைய p ஓபிட்டல் வடிவம். ஆகவே 2 f அணுக்கள் தங்களை இந்த சோடியாக்கப்படாத இலத்திரன்களை சோடியாக்கும் பொருட்டு சோடியாக்கப்படாத இலத்திரனை சோடியாக்கும் பொருட்டு 2 அணுக்கள் மேற்பொருந்துகைக்கு உட்படுது. இது ஒரு அணுவின் px என்றால் இன்னொரு அணுவின் px. இது ஒரு அணுவின் p ஓபிட்டல், இது இன்னொரு அணுவின் p ஓபிட்டல். அதான் நான் சொன்னேன், முதலாவது மேற்பொருந்துகை எப்போதும் நேர்கோட்டு மேற்பொருந்துகையாக இருக்கும். முதலாவது மேற்பொருந்துகை எப்போதும் ஒருவேளை இதுதான் நீங்கள் சோடியாக்கப்படாத இலத்திரனா இந்த திசையில வந்து நினைக்கும். இவருடைய அடுத்த சோடியாக்கப்பட்ட இலத்திரன் இதுக்கு இன்னொன்று இருக்குது, செங்குத்தாக இருக்கு. அவர்கள் ஏற்கனவே சோடியாக்கப்பட்டிருக்கனால அவரை பற்றி இப்ப நாங்கள் ஒன்று கைக்கிட்டோம். அப்ப இந்த 2 ஓபிட்டல்களும் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்துகைக்கு உட்படுத்துவதன் மூலம் அவை தங்களோட சோடியாக்கப்படாத இலத்திரன்களை சோடியாக்கிக் கொள்ளும். ஆகவே ஒரு f அணுவிற்கும் இன்னொரு f அணுவிற்கும் இடையில
இவருடைய ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரனும் அவருடைய ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரனும் பங்கிடப்படுது. இவ்வாறுதான் ஒரு எஃப் எஃப் அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணக்கில் ஈடுபடுது என்று நாங்கள் சொல்றோம். இங்க நேர்கோட்டு மேற்பொருந்துகையில ஈடுபட்டிருக்கால இந்த பிணைப்புக்கு பேர் சிக்மா பங்கீட்டு வலுப்பிணைப்பு. இதை நாங்கள் இப்படி தூரத்துல காட்டாமல் வளமையா என்ன செய்து கொள்வோம் இப்படி காட்டு. இதுல இது ஒரு அணு வேண்டா அதுக்கு எல்லாம் பிணைப்பு காட்டுறோம் இப்படி காட்டிக்கொள்ளும். சரி விளங்கி கீறிக்கொள்ளுங்க. எனக்கு இப்ப 3 படம் போட F2 மூலக்கூறுண்ட உருவாக்கத்தை F இந்த இலத்திரன் நிலை அமைப்பு F இந்த இலத்திரன் நிலை அமைப்பு ஒவ்வொரு ஓபிட்டல்லையும் இலத்திரன்கள்ட்ட தன்மை எப்படி அவை இருக்குதுன்னு சொல்லி அவ எதிரெதிர் திசையில கரங்கள் அடையும் எல்லாம் சொல்லி இருக்கோம். இதுல ஒரு ஓபிட்டல் சோடியாக அது இந்த ஓபிட்டலா இருக்கலாம் இந்த ஓபிட்டலா இருக்கு எனக்கெல்லாம் பிரச்சனை. அப்ப நான் இப்படி காட்டி இருக்கிறதால இதை இங்க எடுத்திருக்கேன். ஒரு பி ஓபிட்டல்ல 3 பி உபசக்தி மட்டத்துல 3 பி ஓபிட்டல்கள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். இது இந்த தளம் இது இந்த தளம். அப்ப இதுவும் செங்குத்து இது இந்த சட்டாக்கின்ற தளம். இதே மாதிரி இன்னொரு பி ஓபிட்டலோட சேர்ந்து என்ன செய்தால் நேர்கோட்டு மேற்பொருந்துகளை உருவாட்டு F2 மூலக்கூறு உருவாக்கும். இந்த படத்தை கீறி இந்த படம் கீறும். இந்த பிணைப்புக்கு தான் பேர் சிக்மா பிணைப்பு. சிக்மா பிணைப்புல சிக்மா பங்கீட்டு வலுப்பிணைப்பு. Yeah. இதே அவருக்கா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு எனக்கு ஒரு கட்சியா பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு போட்டு விடுறதுக்கு எழுதா கஷ்டம் என்றால் யாராவது ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு போட்டு விடுங்க. அழிச்சாலும் எழுதக்கடையில நீங்கள் திருப்பி கூறிக்கொள்ளலாம். இதே போல நாங்கள் O2 மூலக்கூறு எவ்வாறு உருவாகுது N2 மூலக்கூறு எவ்வாறு உருவாகுது என்று பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். அடுத்த தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. O2 மூலக்கூறின் உருவாக்கம். O2 மூலக்கூறின் உருவாக்கம். O2 மூலக்கூறின் உருவாக்கம். ஒட்சிசன் அணுவன் 8 ஆகவே 2p4 என அமையும். இதுல 2 இலத்திரன்கள் சரியான 2 இலத்திரன்கள் சோடியாக்கப்படாமல் இருக்கு. px py pz என்று சொல்லிக் கொடுக்கும். ஏதாவது 2 ஓபிட்டல் சோடியாக்கப்படாமல் இருக்கு. டிரெக்ஷனை பற்றி பிரச்சனை இல்லை சரிதானே. இந்த 3 ஓபிட்டல்களும் சமசக்தி உடையவை. அப்ப எதையும் எது சோடியாக்கி கொள்ளலாம். அப்ப இங்க நாங்கள் காட்டும் போது
இதுல ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்கும், இதுல ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்கும். இந்த படம் நீங்கள் அப்படியே கீற போறீங்க. F பொசிஷன் p ஆர்பிட்டல் அமைப்பு. இது 2p4 மாறிப்போம். 2p4 1s2 2s2 2p4. இதுல p ஆர்பிட்டல்ல ரெண்டு தனி இலத்திரங்கள் காணப்படும். இந்த படத்தை அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. இதுல ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரன், இதுல ஒரு சோடியாக்கப்படாத, எக்ஸும் வையும் சோடியாக்கப்படையில வச்சுக்கணும், செட் சோடியாக்கப்படும். ஆகவே இங்க நான் காட்டும் போது இப்ப ஒரு ஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகளை ஈடுபட போகும். சரியா? ஒரு ஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகளை ஈடுபட போகும். ஓபிட்டல்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதாக அடுத்த எந்த ரெண்டு ஓபிட்டலை நீங்கள் கருத்துல கொண்டாலும் அது நேர்கோட்டுல வராது. பாருங்க, இதுவும் பக்கவாடா இருக்கு, இதுவும் அதே மாதிரி தானே. இந்த திசையில பக்கமா இருக்கு, இது இந்த திசையில பக்கமா இருக்கு. அதான் நாங்கள் சொன்னோம், ரெண்டு அணுக்களுக்கு இடையில உருவாக்கப்படுகின்ற முதலாவது பிணைப்பு தான் சிக்மா பிணைப்பு. முதல்ல நேர்கோட்டு மேற்பொருந்துக்கு உட்படும். அது நேர்கோட்டுல உட்பட்டால் இனி அங்க சாத்தியப்படும். இந்த ரெண்டு பிணைப்புகளும் பக்கவாடாக இருக்கும். இது ரெண்டும் பக்கவாடா. இது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு இல்லை, இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு பிணைப்பு. இது ஒரு ஓபிட்டல், இது இன்னொரு ஓபிட்டல். அப்ப ரெண்டு ஓபிட்டல்கள் மேற்பொருந்தி ஒரு பை பிணைப்பை தோற்றுவிக்குது பக்கவாட்டில். அப்ப பேருந்து அப்படி யோசிக்கிறீங்க. சிக்மா பிணைப்பு நேர்கோடாக இருக்கும், பை பிணைப்பு இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். சரியா? சிக்மா பிணைப்பு நேர்கோடாக இருக்கும், இந்த பை பிணைப்பு நேர்கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். இந்த திசையில இது இந்த திசையா அமையும். இது சிக்மா பிணைப்பு, இது பை பிணைப்பு. இது ஒரு ஒட்சிஜன் அணு, இது இன்னொரு ஒட்சிஜன் அணு. இதுல ஒரு சோடி இலத்திரன் பங்கிடப்பட்டிருக்கு, இதுல இன்னொரு சோடி இலத்திரன் பங்கிடப்பட்டிருக்கு. இப்படி காட்டலாம், அல்லது இப்படியும் காட்டலாம். 4 இலத்திரன் இந்த ரெண்டு அணுக்களுக்கு இடையில இருக்கு. ஒரு பிணைப்பை நாங்கள் சிக்மா பிணைப்பாகவும் இன்னொரு பிணைப்பை பை பிணைப்பாகவும் காட்டும். ரெண்டும் பங்கிட்டு வர பிணைப்பு என்பதால கோட்டால காட்டும். இது நாங்கள் நெருக்கமாக காட்டுவதாக இருந்தால் இப்படி காட்டும். சரி, அதுல ஒன்று சிக்மா பிணைப்பு, இன்னொன்று பை பிணைப்பு. இந்த ரெண்டு பிணைப்புகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். இது இந்த திசையில இருந்தால் இது இந்த திசையில இருக்கும். ரெண்டு பை பிணைப்புகளும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக.
சரியா? இதுல வந்து ரெண்டு பிணைப்பு இருக்கு, ஒன்று சிக்மா பிணைப்பு, இன்னொன்று பை பிணைப்பு. ரெண்டு பிணைப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான. இது வந்து பிணைப்பின் சார்நிலை என்று சொல்லலாம். 2019 ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, இந்த இரட்டை பிணைப்புகள்கிட்ட சார்நிலையை குறிப்பிடுகன்னு சொல்லி. இரட்டை பிணைப்பில சார்நிலை, பிணைப்புகள்கிட்ட சார்நிலை, ஒரு பிணைப்பும் இன்னொரு பிணைப்பும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க, கொஞ்சம் மறந்து விட்டீங்க. இரட்டை பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது. இரட்டை பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது. இரட்டை பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது. இதை எப்படி உடைச்சு எழுதி இருக்காங்கடா ஸ்கீம்ல? சிக்மா பிணைப்பு நேர்கோடு, பை பிணைப்பு அதுக்கு செங்குத்தாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிணைப்பின் அமைப்பை அப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த சிக்மா பிணைப்பு நேர்கோடாக இருக்க, பை பிணைப்பு அதுக்கு செங்குத்தாக இருக்கும் சொல்லி. இரட்டை பிணைப்புகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தானவை என்ற இதே வசனத்தை எப்படி மாத்தலாம்னு சொல்லி பாருங்க. அல்லது சிக்மா பிணைப்பு நேர்கோடு, இதாவது சார்நிலை. சிக்மா பிணைப்பு நேர்கோடு பை பிணைப்பு செங்குத்தானது. சிக்மா பிணைப்பு நேர்கோடு, பை பிணைப்பு செங்குத்தானது. இந்த விடைக்கும் சரி போட சொல்லியிருக்கான், அல்லது அதை எழுதினாலும் சரி என்று சொல்லியிருக்கான். இரட்டை பிணைப்புகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தானவை, இது மிக பொருத்தமாக இருக்கு. இந்த பிணைப்பு ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கு. உண்மையில பிணைப்புகள் என்று சொல்றோட பிணைப்பின் தளம் என்று சொல்றது இன்னும் பொருத்தமாக இருக்கு. இது பிரச்சனை இல்லை, இது இந்த நேர்கோடு, இந்த நேர்கோடு, ஆகவே ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கு. இதுல இந்த ரெண்டும் சோடியாக்கப்படாத தனி இலத்திரங்களை கொண்டு ஒப்பிட்டது. சோடியாக்கப்படாத தனி இலத்திரம். சோடியாக்கப்படாத தனி இலத்திரனை கொண்டு ஒப்பிட்டது. அப்ப இதே மாதிரி நீங்கள் என்ஜூவுக்கும் எழுதலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, என்ஜூ மூலக்கூறின் உருவாக்கம். நீங்களே பிக்கா எழுதி கொள்ளுங்க. അതിന്റെ இலத்திரன் நிலை அமைப்பு P3 என்று வரும். ஆகவே அடுத்த ஆர்பிட்டலும் சோடியாக்கப்படாமல் இருக்கும். இங்க 3 ஆர்பிட்டல்களும் சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்ட ஆர்பிட்டல்களாக இருக்கு. இவரையும் செய்து முடியும். இதிலே ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரம். முதலாவது சொன்ன விஷயம் என்னென்றால், இரட்டை பிணைப்புகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தானது. இந்த ஒற்றையில 2 பிணைப்பு இருக்குதாங்க, இந்த பிணைப்பு ஒன்றுக்கொண்டு செங்குத்தானது. அத இன்னொரு மாதிரி சொல்லலாம்,
சிக்மா பிணைப்பு நேர்கோடு பை பிணைப்பு செங்குத்தானது. சிக்மா பிணைப்பு நேர்கோடு பை பிணைப்பு செங்குத்தானது. அடுத்தது N2 மூலக்கூறின் உருவாக்கம் என்று தலையங்கம் கொடுத்துட்டான். N2 மூலக்கூறின் உருவாக்கம். ஆகவே இந்த இலத்திரன் நிலை அமைப்பை நீங்கள் பொருத்தமான முறையில மாத்தணும். நைதர்சன் 7 1s2 2s2 2p3 அப்ப 3 p ஆர்பிட்டால்களும் ஒவ்வொரு தனி இலத்திரங்களை கொண்டு. பொதுவாக இவர்களுடைய படம் இந்த மாதிரி இருக்கு. பிணைப்பை தோற்றுவிக்கும் போது இன்னொரு நைதர்சன் மூலக்கூறோட சேரைக்குள்ள அதுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கு. அப்ப இந்த அச்சில இருக்கிற ரெண்டும் பக்கவாட்டுல மேற்பொருந்துற சேம் டைம் இதற்கு செங்குத்தாக இருக்கிற ரெண்டும் என்ன செய்யணும்னா பக்கவாட்டுல மேற்பொருந்தும். அப்ப இதை நான் காட்டினால் இந்த ஓபிடலங்களுக்கு தெரியாது, இது இந்த தளத்துக்குள்ள இருக்கு. என்ன செய்யறது காட்டுவோம். அப்ப இந்த ஓபிடலுக்கு மறைஞ்சிடும். இதுக்கு பின்னால தானே அது இருக்கு. இப்படி காட்டுவோம். சரி, இது ரெண்டும் வெளியில வரும். இந்த ரெண்டு ஓபிட்டல்ட மேற்பொருந்தி ஒரு பாய்ப்பிணைப்பும் இந்த ரெண்டு ஓபிட்டல்ட மேற்பொருந்தி ஒரு பாய்ப்பிணைப்பு உருவாகும். ஒரு சிக்மா பிணைப்பு, ரெண்டு பாய்ப்பிணைப்பு.